சாலமோன் அநேக நீதிமொழிகள் கிட்டத்தட்ட 3000 நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். இந்த நீதிமொழிகள் நமக்கு 31 நீதிமொழிகள் இருக்கிறது. ஆகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு நாளும் ஒரு நீதிமொழியை நம்ம வாசிக்கலாம். ஆமாம், இந்த சங்கீத பகுதி முடிந்த பிறகு அடுத்து நான் நீதிமொழிகளை தான் உங்களுக்கு நடத்தலாம் இருக்கிறேன். காரணம் நீதிமொழிகள் மிக முக்கியமான சாலமோன் எழுதின நீதிமொழிகள். ஆகவே நீதிமொழிகளிலே 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம். மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்தேன், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே கிருபையை குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள், ஃபேஸ்புக் மூலம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடியேனையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்மோடு நீங்கள் வெளிப்படுங்க. எவைகளெல்லாம் நாங்கள் ஆண்டவரை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் ஆராய்ந்து அது ஒவ்வொரு இருதய பலகையும் எழுதத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே சாலமோன் சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இதுதான் நமக்கு தேவை. என்ன ஒன்று என்னது? கிருபை. அதோடு என்னது? சத்தியம்னா என்னது? வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிற நேரம் என்ன நடக்கும்? இந்த கிருபை விலகினோம். ராமின்றது கிருபைக்கும் வார்த்தைக்கும் என்ன இருக்கிறது? ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் வார்த்தையில் பலப்பட என்ன செய்யும்? இந்த கிருபை உங்களை என்ன செய்யும்? மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறேன். ஆகவே அதை குறித்து தான் இன்றைக்கி நாங்கள் வாசிக்கிறோம். ஆமேன். அங்கே வாசிப்போம், அதை தொடர்ந்து வாசிப்போமானால், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு. ஆமீன். என்ன செய்யணுமா? கழுத்தில் போட்டுக்கொள்ளணுமா? ஆமீன். அவைகளை உன் இருதய பலகையில் என்ன செய்யணுமா? எழுதி கொள்ளணும். ஆமீன். இப்போ எதை எழுதணும், எதை ஆமீன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எதை கழுத்தில் போட்டுக்கொள்ளணும், எதை எழுதணும் என்று சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் இவைகளை நாம் சரியாக செய்வோமானால் ஆமீன் இந்த கிருபையும் ஆமீன் சத்தியம் நம்மளை விட்டு விலகி போகாது. அதை குறித்து வாசிப்போம். வாசிங்கள் நீதிமொழிகள். அதே நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 21 to 23 வரைக்கும் வாசிப்போம். பாருங்க சொல்றாரு, எப்பொழுதும் சாலமோன் சொல்றார், அவைகளை எப்பொழுதும் என்னது? உன் இருதயத்திலே அணிந்து. நகை அணிகிறது போல பூக்களை வச்சுக்கிட்டு என்னமோ செய்யறமே தேவையில்லாம். இது எல்லாத்தையும் விட இந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதற்கு சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? நம்ம இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் வைத்திருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு என்ன செய்யுமா? வாய் பேசும் அப்படின்னு சொல்ல. அதான் தாவீது அந்த இடத்துல சொல்ற, நான் செவிடனாக ஊமை போல இருப்பேன். ஏன்னா இந்த உலகத்திலே நமக்கு வருகிற துன்பங்கள், வேதனைகள் அதற்கு நாம் எதிர்த்து நிற்போமானால் நாம் விழுந்து போயிடுவோம் சொல்லிட்டு அவன் சொல்றார். ஆகவே எப்பொழுதும் நீ நடக்கும் பொழுது என்ன செய்யுமா? அது உனக்கு வழிகாட்டும். ராமின்னு சொல்லுங்க. நீ படிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? உன்னை காப்பாற்றும். படுத்து கொஞ்சம் சிஸ்டர் சாட்சி சொன்னது போல வாலிப பிள்ளைகள் ஒரு சின்ன காரி கொண்டு போகிறதுக்கு முன்னாலே என்னது மடித்து போயிட்டார். ஆனால் இங்கே அழகா அது உன்னை என்ன செய்யும்? கிருபை என்ன செய்யும்? அது உன்னையோட நடக்கும், உனக்கு வழிகாட்டும். வேறு வழிகளை தவறி போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறான்? அதான் ஆண்டவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றால். இங்கே சொல்றார், நீ நடக்கும் பொழுது அது என்ன செய்யும்? உனக்கு வழிகாட்டும். சொல்லுங்க. இடறி விழாதபடிக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும். இந்த படுத்து தூங்குற நேரம் தான் சில நேரங்கள் என்ன நடக்கும்? எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம தூங்குற நேரம் என்ன நடக்கும்? உள்ளுக்கு ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ன நடக்கும்?
ஒரு காரியம். நான் எப்படி நம்ம ஐசியூவில் கொண்டு போய் நம்மளை வச்சுருக்கோம், அது மாதிரி நம்ம தூங்குகிற நேரத்தில் தான் என்ன செய்வார் ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாவற்றையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அது இயற்கையாகவே ஒரு பாஸ்டர் சொல்கிறாரா, உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிற பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இயந்திரங்களை விட நம்முடைய சரீரம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது இயங்கிட்டு இருப்பாங்க, நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க நேரம். அதுதான் தூக்கம் நமக்கு மிகவும் முக்கியமானது. நமக்கு நித்திரை எதுக்கு முக்கியம்னு சொன்னால், நம்முடைய சரீரத்தை என்ன செய்வாங்க, நம்முடைய ரத்த ஓட்டத்தில் அப்படி நரம்புகள் இவைகள் எல்லாம் அதுதான். நான் அந்த மாதிரி நேரம் தான் அநேகருக்கு இரவு நேரங்களில் தான் சில நேரங்களில் சில காரியங்கள் வரும். ஆகவே சொல்கிறார், உங்களை பார்த்து ஆண்டு சாது உன்னை காப்பாற்று, நீ வாசிக்க மகள் நீ விழிக்கும் போது உன்னோட சம்பாஷிக்கும். எப்படி பாருங்க கிருபை எவ்வளவு அழகாக. சாலமோன் ஞானி. சாலமோன் யாரு? ஞானி. நம்மை போல அல்ல அவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே ஞானத்தை யாருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார்? ஆதாமுக்கு கொடுத்தார். ராமேன்னு சொல்றது ஆதாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டார். ஆதாம் அதை என்ன செஞ்சிட்டாரு? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவரை தன்னை வெளிப்படுத்துவதற்கு, தான் ஞானம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறார், உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார். ஆமீன். அப்போ நம்ம ஞானவான்களாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமீன். இந்த சத்திய வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இடைவிடாமல் வாசிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, நீ நடக்கிற பொழுது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கிற பொழுது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் பொழுது என்ன செய்யும், அது உன்னோடு சம்பாசிக்கும். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு உங்களுக்கு நினைவு இருக்கா, நம்ம படுத்து தூங்கிக்கு இருக்கிற நேரம் கூட நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும், ஒரு ப்ரேயர் நடந்து கொண்டே இருக்கும். ஆமீன். இப்போ எலும்புனோடனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு எலும்புனோடனே நமக்கு என்ன செய்யும், சில நேரங்களில் நமக்குள்ள ஒரு எல்லாரையும் கூட எழும்ப மாட்டோம். எலும்புனோடனே நம்ம நம்ம நினைப்போம் ஸ்தோத்திரம் உடனே எசப்பா அப்படின்னு. அது என்னது, அது பேசுது. ஆமீன் சொல்லுங்க. கட்டளையே விளக்கு, போதை சிக்ஷை தான் நமக்கு என்னவா இருக்கு, ஜீவ வழியாக இருக்கிறது. சிக்ஷை பட வேண்டும். போதனை எப்படி இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி கண்டித்து உணர்த்துகிறார்களோ அது அந்த பிள்ளைகளுக்கு என்னது, எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசிரமமாக இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் உச்சகம் பேசும் நாவுடைய பலதுக்கும் விலைக்கு காக்கும் அப்படின்னு சொல்கிறார். உலகத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் என்ன செய்வான், விலைக்கு காக்கிறவராக இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 3-4 வாசிக்குமாறு. அவைகளை உன் விரல்களில் கட்டி. பாருங்க என்ன சொல்றார், நமக்கு எவ்வளவு ஐடியா கொடுக்குறார். சாலமோன் சொல்றார், உன் விரல்களிலே கட்டி வராமேன்னு சொல்லு. ஒரு ரிங் ஒன்று செஞ்சு அந்த ரிங்கில் கிருபைன்னு போட்டு ரிங் போட்டு வராமேன்னு சொல்லு. அது சொல்றாரு, உன் விரல்களை கட்டி எழுதிக்கொள்ள அப்படின்னு சொல்றாரு. ஆமீன். என்ன செய்யறாரு, இது எழுதிக்கொள்ள ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த இருதயம் ஆமீன் அங்கே எரோமியா புத்தகத்தில் வாசிப்பது கேடும் கிறுக்கு உள்ளது என்று சொல்லப்படுது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய வேண்டும், இந்த சத்தியத்தை நீ இருதயத்தில் எழுதி கொள்ளுகிற பொழுது கிருபை என்ன செய்யும், உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன். இவ்வளவு நல்ல ஆண்டவராக இருக்கிறாரா. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும். அங்கே சொல்றாரு, யாத்திராகமத்திலே மோசே மூலமாக அங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியிலே வருகிற பொழுது இது உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. கையில கட்டுகிறதும் இருதயத்தில் எழுதுகிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, அடுத்தவங்க கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு உலகத்தின் பிரகாரம் பாருங்க, கையில நூல் போடுவாங்க, என்னென்னமோ செய்யறாங்களே, அதுக்கு அடையாளம் கேட்டால் யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சில பேருடைய கையில பார்த்தோம்னா அப்படியே கலர் கலரா கையில கட்டி வச்சிருப்பாங்க. அது எதுக்கு கட்டலாம், எதுக்கு என்னத்துக்காக கட்டுறான்னு கேட்டால் ஒன்றுமே விளங்காது. ஆனால் நீ கட்டுற நான் கட்டுறேன் அப்படின்னு காலில் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமீன். ஆனால் வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமீன். பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை நம்ம நினைப்பூட்டும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கர்த்தர்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையிலே அடையாளமாகவும் சொல்றாங்க. ஞாபகக்குறியா என்னது இது, உங்கள் கண்ணுக்கு நடுவுனா என்னது, நீங்கள் அந்த பொட்டு வைக்கிறாங்களே அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு பொட்டு வச்சா கூட அது ஒரு அடையாளம். ஆமேன்னு இந்த பொட்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் பொட்டு அல்ல, அடையாமை. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கே எடுத்துக்கொள்ளுமே, கல்ச்சுரலில் நம்ம பார்த்தோம்னா என்ன செய்வாங்க, பெண்கள் எப்போ பொட்டு வைப்பாங்க, திருமணம்.
இந்த பொட்டை பார்த்தோன்னே தான் தெரியும் இந்த பிள்ளை இங்கே ஒரு பொட்டு வச்சு இங்கே ஒரு பொட்டு ஒன்று வைப்பாங்க. அப்போ அது என்ன ஒரு அடையாளம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலுக்கு போடுறோம், இதெல்லாம் ஒரு அடையாளம்னா இவைகள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் உள்ளது தான். ஆனால் அது சம்பிரதாயத்தின்படி எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அது சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறார், கர்த்தரைகளை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும். அடிமை, அப்போ நம்ம என்னது, அப்போ நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்ம நினைப்பூற்றுறதுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னொருத்தர் அடிமைகளை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவதற்கு இது உன் கையிலே அடையாளமாகவும் இது உங்களுக்கு மறக்கக்கூடாது. நம்முடைய முன்னிலைமை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆட்களை குறித்து சொல்ல இல்லைன்னு பாருங்கள், எந்த வழிகளிலெல்லாம் அவங்க வராங்க. அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்ததை அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, அது நீங்கள் நினைவு கூறும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்போ இது என்னது, நீங்கள் கையில் அடையாளமாக வைத்திருப்பது, கண்களுக்கு நடுவே அடையாளமாக வைத்திருப்பது என்ன கேட்டால் கிருபை. சொல்லி ஆண்டவருடைய கிருபையும் அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையும் அங்கே நிறைவேறுகிறது. தான் சாலமோன் சொல்லுகிறார், கிருபை ஆமேன் சொல்லுங்க. அப்போ இன்னொருத்தர் அடிமையாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் நாம் அவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நம்ம அப்படி பேசுவோம். அப்போ நம்ம யோசிப்போம், நம்மளும் இப்படி கஷ்டமாக இருந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை நினைப்பூட்டுகிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்களேன். அப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணுமா, நம்ம உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆளின்னு சொல்லுங்க. நாங்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு எங்கேயாச்சும் நல்ல பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போனதுக்கு பிறகு அதுக்கு கஷ்டப்படுறது இதெல்லாம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. என்ன கஷ்டப்படுறீங்களா, அப்படியா, அப்படி என்னமோ தெரியாத மாதிரி. இந்த உலகத்தில் வந்து அத்தனை பேரும் ஆமாம் ஆதாம் நமக்கு கொடுத்த மகா பெரிய பரிசு என்னது, கஷ்டப்பட்டு தான் வாழணும் அப்படின்னு சொல்லுங்க. அவன் செய்த காரியத்தினால யாருமே சொல்ல முடியாது நாங்கள் இப்படி ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும். ஆமீன். அந்த கஷ்ட நெருக்கங்கள் வருகிற பொழுது என்ன நம்ம செய்ய வேண்டுமா, இவைகள் ஞாபகமாக இருக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் நீங்கள் ஏசுறீங்க, பிச்சைக்காரன் அப்படி நீங்கள் ஒருத்தர் ஏசுற நேரம் நீங்கள் யோசிக்கணும், நானும் ஒரு காலத்தில் பிச்சைக்காரன் தானே இருக்கேன் அப்படின்னு. நேற்று ஒரு ஆடியோ ஒரு விஷயம், ஒரு வீடியோ விஷயம், நம்ம ஒரு நல்ல ஒரு சகோதரி பேசுவாங்க. அவங்க அழகாக அவங்க சொல்கிறாங்க, பிச்சைக்காரர்கள் ஒரு வாசல்லேருந்து பேசி கொடுறாங்க. பிச்சைக்காரர்கள் எங்கே இருப்பாங்க, கோயில்களில் இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க, மசூதியில் இருப்பாங்க. அப்போ அந்த பிச்சைக்காரங்களாம் பேசுகிறாங்கன்னா நம்மளை விட பெரிய பிச்சைக்காரங்க எங்கே இருக்கான், ஆலயத்துக்குள்ள இருக்கான். என்ன செய்யலாம், ஆலயத்துக்குள்ள இருந்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறான். ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்குறான், புரியுது அவங்களுக்கு, உள்ளுக்கு போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்கிறான், அப்போ அவங்களோட நம்ம பரவாயில்ல. அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே கர்த்தரைகளை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவதற்கு இது உன் கையிலே அடையாளமாகவும் இது உங்களுக்கு மறக்கக்கூடாது. நம்முடைய முன்னிலைமை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆக இருப்பதாக. இந்த நிருபாகம் 6:8 வாசிங்க மகள். சீக்கிரம் அடுத்து வாசிங்க. 6 வாசி மகள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, கருத்தாய் போதிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வளர்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, கருத்தாய் போதிக்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஐரோப்பா நாடுகளெல்லாம் பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் வளர்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இந்த வயதில் நாங்கள் இப்படி இருந்தோம், இப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி படித்தோம், இப்படி வாழ்ந்தோம், இப்படி சாப்பிட்டோம், அப்படியெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளை அந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறதுனால அந்த பிள்ளைகள் சுதந்திரமாக எல்லா காரியங்களும் செயல்படுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் நம்முடைய பகுதியில், நம்முடைய ஆசியா நாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் என்னது, அம்மாவை சார்ந்திருக்கணும், அப்பாவை சார்ந்திருக்கணும், பெரிய ஆளாக வந்தால் கூட என்ன செய்கிறாங்க, யாரையோ சார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து எல்லா நேரங்களிலும் என்ன செய்ய வேண்டுமா, அவைகளை குறித்து பேசிக்கொள்ள வேண்டும் சொல்றார். ராமின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை
சூழ்நிலையில இருந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு சாதாரணமாக அல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு 10 வாதைகளை ஏற்படுத்தி, அந்த வாதைகளுக்கு பிறகு அவர்கள் வெளியிலே வருகிற பொழுது, ஆமென், வனாந்திரத்திலே வருகிற பொழுது, அங்கே அவர்கள் முன்பதாக ஒரு பெரிய ஒரு செங்கலிலிருந்து அந்த செங்கலை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென், 2ஆக பிளக்கிறார். அது பிளந்ததுக்கு பிறகு என்ன நடக்கிறது? அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? பெரிய எரிக்கோ இருக்கிறது. இப்படி இவைகள் எல்லாம் என்னது? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முன்பதாக இத்தனை காரியங்கள் இருந்தது சொல்லி பிள்ளைகளுக்கு எந்த நேரம் அவைகளை சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைகள் அவர்கள் பலன் அடைவார்கள். அவர்கள் பயப்பட மாட்டாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க? இதை விட பெரிய பிரச்சனையில் என் தாய் இருந்தாங்க, இதை விட பெரிய பிரச்சனை என் தகப்பன், அவங்க அதெல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ மேற்கொள்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை வருவாங்க. அதுதான் நீங்க சொல்றாங்க. பிள்ளைகளை அதுதான் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? கருத்தா போதிக்கணும். எதை குறித்து? இந்த காரியங்களை குறித்து நம்ம போதிக்கணும். சத்தியத்தை சத்தியமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அவைகளை உன் கைகளிலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகளை கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்கிறது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக. எங்கெல்லாம் சொல்றாரு? இந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யும்படி ஆண்டவர் சொல்றார். 2 கொரிந்தியர் 3:3 எடுத்து வாசிங்க. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருக்கிறீங்க? நிருபம்னா என்னது? சாட்சி. ராமேன் சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சாட்சி தான் இந்த நிருபம். அவர் ராமேன் சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்றா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதுகிற போது சொல்கிறா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு. அப்போ நாம் கிறிஸ்துவை எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு என்னது? கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கணும்? நிருபமாக இருக்க வேண்டும். ஆமென். பவுல் நிருபங்கள் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார்? தன்னை குறித்து எழுதவில்லை. இந்த நிருபங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுடைய அடையாளத்தையும், ஆமென், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்? அவர் எல்லாருக்கும் போதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால போதனை பெற்றுக்கொண்டு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? அந்த போதனைக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த இடத்துல சொல்றேன், ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினாலே உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. கிறிஸ்தவர் என்பது எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள வந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது, வெளியரங்கமாக இருக்கும். நீங்கள் போகிற பொழுது, வருகிற பொழுது, உங்கள் பேச்சு, உங்களுடைய நடை, உடை, பாவனை பார்க்கிற பொழுது உங்களுக்கு என்ன செய்யணும்? அச்சு அடையாளங்களாக உங்களை பார்க்கணும். இவங்க கிறிஸ்தவங்க. ஆமாம், இவங்களை நிருபம் என்னது? இப்போ இந்த நிருபம் எழுதுகிறார்கள், அதை வாசிக்கிறவங்க அதுபோல உங்களை வாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் செய்கிற செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்க என்ன செய்ய வேண்டும்? இப்போ பழைய பாட்டை சொல்லியிருக்காரு. ஆமென். அங்கே மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது அங்கே என்ன சொல்றாரு? நீங்க செவத்தில் எழுதி வைங்க, கையில் எழுதி வைங்க, காலில் எழுதி வைங்க. ஆனா அப்படி அல்ல. ஆமே. அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நீங்க பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின் படி அல்ல, நீங்களே என்னவாக இருக்கீங்க? பிரமாணமாக இருக்கீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களே கட்டளையாக இருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்களே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கீங்க. அதனால அது சொல்றாரு. அழகாக சொல்றாரு பாருங்களேன். நீ வாசி மகள். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, பழைய ஏற்பாட்டின் படி அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறான்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த சத்திய வேதம் நமக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறான்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினால் அவர் என்ன செய்வான்? நம்மை சரியான பாதையிலே நம்மை நடத்துவாரான்னு சொல்லுங்க. இப்போ பழைய ஏற்பாட்டின் படியாக அங்கே சொல்லுகிறாங்க, உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நீ போதிக்க வேண்டும், நீ நெற்றியில் வைக்க வேண்டும், ஆமீன், வேற எங்க கழுத்தில் சூட வேண்டும், இப்படியெல்லாம் இங்கே புதிய ஏற்பாட்டில் சொல்லிட்டார். இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க? மையினால் எழுதி வைக்கக்கூடாது. ஆமீன். என்னது? பிரமாணத்தை மையினால் எழுதுகிறாங்க. ஆமீன். கட்டளைகளை எழுதுறாங்க. அது ஆமீன். அது என்னது? நம்ம அது கிருபை அல்ல. அது என்ன செய்யுது? அது பிரமாணங்கள். அப்போ அது கிருபையானது எப்படி இருக்க வேண்டுமா? வாசிக்க முடிச்சிருவோமா? கற்பனைகள் அல்ல. ஆமே, அங்கு பழைய ஏற்பாட்டில் எழுதினது போல அல்ல. இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இவைகள் எங்க எழுதப்பட்டிருக்கணுமா?
இருதயத்தில் எழுதப்படக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்ன காரியத்தில் என்ன சொல்றாரு? பிரமாணம் அவைகள், நியாய பிரமாணம் அவைகள் கட்டளைகள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை உட்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆமீன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும் நிருபமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த கிருபையை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு கையில் கட்டியிருந்தா அப்படியே கட்டி வச்சிருக்கிறதுனால அல்ல, பொட்டு வச்சிருக்கிறதுனால அல்ல கிருபையை பாதுகாக்க முடியாது. கிருபையை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இருதய பலகைக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த கால்களில் கற்றுக் கொடுத்திருக்கார். ஒரு சில காரியங்களை நான் வாசித்து நான் முடிப்போம். வாங்க என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் அதை தொடர்ந்து வாசித்து நம்ம முடிச்சுவோம். 1 வாசிக்குவாங்க சீக்கிரமா. என் மகனே மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஆமென் சொல்றார். உன் இருதயம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற கட்டளைகளை எல்லாம் காக்க வேண்டும். அவைகள் உனக்கு அவைகள் உனக்கு என்ன செய்யுமா? நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தை என்ன செய்யுமா? பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இது ரெண்டும் விலகிச்சுன்னா என்ன நடக்கும்? நமக்கு நீடிய நாட்கள் இருக்காது, தீர்க்க ஆயுசு இருக்காது, சமாதானம் இருக்காது. அதை முதல் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் இவைகளை செய்கிறபடினால என்ன நடக்குது? முதலாவது தேவனுடைய பார்வையில் என்ன செய்கிறோம்? தயவு கிடைத்துறான்னு சொல்லுங்க. அதுபோல தேவ தயவு கிடைச்சா என்ன நடக்கும்? மனுஷத்துல தயவு கிடைக்கும். அப்படி தயவு கிடைச்ச 2 பேரை சொல்லுங்க அவங்க எழுத்துல. யோசிப்பு தேவதயமும் இருந்துச்சு, மனிதயமும் இருந்துச்சு. சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனுக்கு எங்க கர்த்தரும் கூட இருக்கிறாரு, தயவும் இருக்கிறாரு. தானியேல் எங்க இருக்கிறாரு? அங்கே என்ன இருக்கு சொல்றாரு? நான் தேவனுக்கு முன்பதாக மனுஷன் முன்பதாக என்ன செய்யல? நீங்கள் சாட்சி சொல்லணும். அதுதான் மிக முக்கியமான. ஆமே சிங்கத்துக்கு கெவிக்கில் போயிட்டு தப்பி வர முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். வைனது இந்த கிருபை, இந்த சத்தியம் ராமேஸ்வரம், சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிருபை உங்களுக்கு போதும். அதனால சொல்கிறேன். அதனால தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுகிறோம். ராமேஸ்வரம் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கையாய் இருந்து. அப்போ கர்த்தரை நம்பிக்கையா இருக்கும். சுய புத்தியில இருக்கக்கூடாது. ராமேஸ்வரம் சில பேருக்கு சுய புத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சுய புத்தியும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே சொல்ற உன் சுய புத்தியின் மேல் சாயாமலும் உன் முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிடணும். அவ்வளவுதான். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைக்கணும். எங்க போனாலும் வந்தாலும் என்ன செய்யணும்? அவரை நினைக்கணும். அப்படின்னா என்னது? வாசிங்க அந்த வசனத்தை. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து அப்படி என்னது? அப்ப நம்ம தாறுமாறான வழிகளுக்கு என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். கர்த்தரை கூட்டிட்டு போவீங்களா? வைன் ஸ்டோர்ஸ்க்கு கர்த்தரை கூட்டிட்டு சினிமாவுக்கு போவீங்களா? கர்த்தரை கூட்டிட்டு எங்கேயாச்சும் ஒரு களியாட்டத்தில் போய் உட்காந்துருப்பீங்களா? சில நேரம் சொன்னால் அப்படி தான் இருக்கும். சில இடங்களுக்கு போனால் நமக்கு அப்படியே இருக்கும். ஐயோ ஏண்டா அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போனேன், ஏண்டா அங்கே உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்யறது? போயிட்டு உட்கார வேண்டியது ஆயிடுச்சு. என்ன செய்வோம்? அப்படியே வர்றோம். ஆகவே சொல்கிற உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அப்போ நீங்கள் கர்த்தரை நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏற்ற ஒரு வழி ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்படுத்தி உங்களை அந்த வழியிலிருந்து தப்பித்துக் கொள்ள வைப்பார். சொல்லி நினைத்துக்கொள். அப்பொழுது சொல்றாரு அவர் சாலமன் சொல்றார், அவர் பாதைகளை எல்லாம் என்ன செஞ்சிருவாரா? சேவைப்படுத்திடுவார். ராமின்னு சொல்லுங்க. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சொல்றாரு. என்ன விசேஷம் கேட்டா, இத்தனை அழகான சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் பிரசங்கியும் எழுதி எத்தனையோ காரியங்களை வேதத்தில் எழுதின உன்னத பாட்டுகள்லாம் எழுதின சாலமனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இதற்கு மாறாக தான் முடிந்தது. அவருடைய ஆரம்ப நாட்கள் இருந்ததற்கு முடிவு எப்படி இருந்தது? சாலமனுடைய முடிவு எப்படி இருந்தது?
இதற்கு மாறாகவே மாறணும். ஆமென். எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ அவைகளின் பாதையிலே நாம் என்ன நடக்குது, கடந்து போக வேண்டும். அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஞானி கடைசி காலத்தில் விழுந்து போய்விட்டார். ஆமென் சொல்லுங்கள். அதுபோல நீங்கள் நாங்கள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எச்சரிக்கை. அதெல்லாம் ஆண்டவர் மறைச்சிக்கலாமே. வேதத்தில் சத்தியத்தில் நல்ல மனுஷங்களாக இருந்தால் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். அவருடைய தவறான காரியத்தை இதில் வேதத்தில் எழுதக்கூடாது. தாவீதுடைய காரியத்தை தவறான எழுதக்கூடாது. மோசேயுடைய எழுதக்கூடாது. ஆபிரகாமுடைய எழுதக்கூடாது. எல்லாம் அதுதான் இந்த வேதம் மிக முக்கியமான. எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நன்மை தீமை எல்லாவற்றையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கோம். அப்போ நன்மையானது எதுவோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு நம்ம எல்லாமே மாமிசமானவர்கள். நமக்கு என்ன நம்முடைய பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே என்ன நமக்கு தேவையான அது மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டு அவங்களை விட்டு தவறாங்க, அப்படி நடக்கிறாங்க, இப்படி நடக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. ஜெபத்துக்கும் வாழ்க்கைக்கும் யாரும் நீங்கள் முடிச்சு போடவே கூடாது. ஜெபம் என்பது வேறு. கர்த்தரோடு பேசிக்கலாம். அவங்க மனம் திரும்புகிறாங்க, அவங்க ஆண்டவருக்கு எப்படி இருக்காங்களோ அது தெரியாது. அதனால நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, இணைச்சு நம்ம பேசக்கூடாது. உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும், தீமையை விட்டு விலகு. ஆமென். அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் வாசிங்க. அதுவும் நாவிக்கு ஆரோக்கியமும் எலும்புக்கு நம்ம சரீரத்தில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்ம செய்கிற காரியமே நமக்கு பலவீனத்தை கொண்டு வந்திருக்கு. கர்த்தரை என்ன செய்யணுமா, கனம் பண்ணணும். வாசிமக உன் பொருளாலும் கனம் பண்ணணும். முதல் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டுன்னு வச்சுக்க, ஏதோ பணமாக மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காணிக்கை நினைக்காதீங்க. ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பொழுது அதனுடைய முதல் பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை ஒரு மனுஷன் ஒரு குழந்தை தாயுடைய கருவை உண்டாவது முதல் பகுதி எதுவாக இருக்கிறது, ஹார்ட்பீட், இருதயம் தான் உண்டாகுது. அப்போ அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். அதுபோல நம்முடைய முதல் பலன் எதுவோ அதை கடவுளுக்கு கொடுத்து பார்க்க வேண்டும். ராமின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணிக்கை கொடுக்கலாமா, தசாந்தம் கொடுக்கலாமா, அப்படியா, இதில் எழுதியிருக்காது. நீ எழுதியிருக்கிறத செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாத வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இவைகள் எல்லாம் தேவன் அருவருக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு போய் நம்ம புத்தி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கக்கூடாது, நீ என்னத்தையும் கொண்டு நீ கொடுக்கும். அப்போது இங்கே சொல்கிறது உன் பொருளாளன்னு எல்லா நிலவின் முதல் பலனாக என்ன செய்யணும். அப்போ நீங்கள் ஒருத்தர் கொண்டு போய் ஒரு காரியத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது என்ன இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் ஒருத்தர் அழைக்கிறீங்க, ஒரு வீடு கட்டிட்டீங்க, வீடு கட்டினாலும் ஒருத்தர் கூப்பிடுறீங்க, அவரை ஸ்பெஷல் கெஸ்ட்டாக, அவர் என்னது அது, அவரை கனப்படுத்த ராமின்னு சொல்லுங்க. அப்போ அதுபோல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை நம்ம இதை கொடுக்கிறபடினால என்ன செய்யணும், நம்ம அறியாமலே நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். கனப்படுத்தி பழகி கொள்ள நம்முடைய ஆண்டவர் கனவீனமானவர், நம்மகிட்ட நின்று கேட்கிறவர். அவரை என்ன செய்ய வேண்டும், நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் அவர் பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற பொழுது அங்கே அனனியா சபையார் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு முன்பதாக என்ன கனவீனப்படுத்தினாங்க. ஆண்டவருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு தெரியாது, நம்ம மறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அவர் யாவற்றையும் மறைந்திருக்கு. அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறாமின்னு சொல்லி ஏன் நம்ம ஆசீர்வாதம் பெறாமல் இருப்பதற்கு காரணம், சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை குருடனாக நினைத்துக் கொண்டிருக்கோம். ஏதோ கல் சிலையை போல நம்ம நினைக்கிறோம், அதுக்கு ஒன்றுமே விளங்காதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே சாலமோன் அழகா நீதிமொழியில் எழுதுகிறாங்க. வாசிமகள் உன் பொருளாலே உன் எல்லா விளைவின் முதல் பலனாக கர்த்தரை கனப்பண்ண. அப்பொழுது கலைஞர் எப்ப பாருங்க, அந்த ஊழியக்காரன் எலியாவை என்ன செய்யறார், அந்த ஸ்திரீ கனம் பண்ணுகிறார். முன்பின் அறியாத எலியா அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு யார் அந்த சாரிபாத் விதவை என்ன செய்யறான், கனம் பண்ணுகிறான். தனக்கு இருக்கிறதுல என்ன செய்யறான், ஒரு சின்ன அடையை என்ன செய்யறான், ஏன்னா தெரியுது என்னது, நானும் பிள்ளையும் சாக போகிறோம். பஞ்சம், பட்டினி, வறுமை. ஆனால் இப்ப இந்த மனுஷன் இங்க வாராரு. ஆனால் மறிப்பதற்கு முன்பா நாங்கள் மறிப்பது போலதான் என்னது, எலியாவும் மறிக்க போறாரு. ஏன்னா அந்த சாப்பாடு, அதுக்கு பிறகு அந்த சாப்பாடு இல்லை. ஊர் உலகமே பஞ்சம், பட்டினி, வறுமை, தண்ணி ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் ஒரு நன்மை செய்கிறார். தன்னுடைய நானும் பிள்ளையை மறிக்க போகிறோம். அதே வேளையில் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிக்கே என்ன செய்வோம், ஒரு வேளையாவது ஒரு சாப்பாடை கொடுத்து அவரையும் மகிழ்வித்து கனம் பண்ணுவோம் என்று சொல்லி தான் நாம் என்ன செய்கிறான், அந்த கனத்தை செய்கிறான். அங்கே என்ன நடக்கிறது சொல்லுங்களேன்.
களஞ்சியம் இருக்கிறது. இருந்தது கொஞ்சம், அதுவும் இல்லை, எம்டி. இப்ப என்ன இருக்கு? கிரியேட்டர் ராமின் சொல்லுங்க. அப்போ நீங்க கனம் பண்ணுகிற நேரம் ஆண்டவரை, ஆமென், ஆண்டோட ஊழியக்காரனை கனம் பண்ணுகிறதுனால அங்க என்ன நடக்குது? பானை நிறைய மாவு வந்துருச்சு. அந்த கலசம் முழுவதுக்கும் என்ன வந்துருச்சு? 3.5 வருஷம் முழு குடும்பங்களும் என்ன செய்யறாங்க? முழு குடும்பமும் சொல்லுங்க, வாயில திறந்து, வாயில என்ன இருக்குங்க? என்னது? புஷ்டியாய் சாப்பிடுறாங்க. ஒரு நாள் பிரியாணி, இன்னொரு நாள் சப்பாத்தி, இன்னொரு நாள் என்ன சொல்லுங்களேன், எங்கள் வாய்கள் தமிழ்நாட்டில் இடியாப்பம், கொத்து ரொட்டி, குரங்கு ரொட்டி எல்லாம் செய்து என்ன செய்யறாங்க? சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வறுமை, பஞ்சம். களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டுமானா, உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்பட வேண்டுமானா நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கனத்தை கொடுக்க வேண்டும். ராமேஸ்வரம் கனம் கொடுங்க, அவருக்கு கனம் கொடுங்க. களஞ்சியங்கள் ஆலைகளில் என்ன ஆசீர்வாதம்? இஸ்ரவேலருக்குள்ள ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? திராட்சை ரசம், களஞ்சியங்கள், அப்பம், அதுகள்லாம் எப்படி இருக்குமா? குறைவுபடாதபடிக்கு அன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைய வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறார். இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் உற்பத்தி ஆகிற பொருட்களை விட அங்கு உற்பத்தி ஆகிற ஒவ்வொரு பொருட்களும், கனிகளும், பழங்களும் அங்கே இருக்கிற எல்லாமே விசேஷித்ததாக இருக்கும். ராமேஸ்வரன் நான் கர்த்தர் சொல்வதை கர்த்தர் செய்கிறவராக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தரதை செய்வார். வாசி மகன் முடிக்கிறேன். என் மகனே, ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுக்குறாரு. எனக்கு கவலைப்பட சோதனை சிகிச்சை நம்மளே என்ன செய்யறாரு? ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறாரா? சாலமன் சொல்றாரு, என் மகனே, நீ கர்த்தரை சிகிச்சை அற்பமா என்னாது, சோர்ந்து போகாது. ஆண்டவர் நம்ம சில நேரங்கள் என்னது கடிந்து கொள்ளுகிறார். பெற்றோர்கள் எதுக்கு பிள்ளைகளை கடிந்து கொள்றாங்க? நல்ல வலிக்கு தானே. அப்போ அம்மா ஏதாச்சும் சொன்னோன்னா மூச்சு அப்படியே இது மாதிரி என்னது பணங்காய், அது என்னது தர்பீஸ் மாதிரி வச்சுட்டு இருக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்கிறாங்க, பெரிய ஆள் என்ன எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஆண்டவர் அழகாக எழுதுகிறார் சாலமோன், என் மகனை நீ என்ன செய்து சிற்றையே அற்பமாயினாது. உங்களை சரிப்படுத்துவதற்கு தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை என்ன செய்யறாங்க? இந்த நீதியின் வழியில, இந்த சத்தியத்தின் வழியிலே, வேதத்தின் வழியிலே உங்களை நடத்துகிறார். அது கொஞ்சம் கடினமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்றாரு, என் மகனை நீ கர்த்தர் சிற்றை அற்பமா என்னாதே, அவர் கடிந்து பொழுது என்ன செய்யறது? சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிற்றிப்பது போல என்ன செய்வாராம்? அன்புதான் சிற்சையை கொண்டு ஒரு ராமேன் சொல்லுங்க. பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிற எண்ணத்தில் எப்படி செலுத்துறாங்க? அன்பை சிற்சை அப்படின்னா என்னது? கண்டித்து உணர்த்துறது. ராமேன் சொல்லுங்க. அதுதான் சொல்றாரு. சிற்சைங்கிறது அதுதான், கண்டித்து உணர்த்துகிறது. ஆமீன். இது செய்யாது அப்படின்னு சொல்றதான், அதுதான் சொல்றாரு. அதை குறித்து வாசிப்போ 1 கொரிந்தியர் 11:32 வாசி மகள் சீக்கிரமா. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பாருங்க, நியாய தீர்ப்பு தான் சொல்றாங்க. நியாய தீர்ப்புல எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வருது. புரிஞ்சுக்கிறதா? எல்லாரும் பாருங்க, நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு? கடைசி நாள் நியாய தீர்ப்புக்கு வருது இல்லையா? இந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தான் உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிட்சித்து நம்மளை என்ன செய்கிறார்? அவன் என்ன செய்கிறார்? சரிப்படுத்துகிறார், செதுக்குகிறார், நம்மளை சரிப்படுத்தி கொண்டே வருகிறார். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா நியாய தீர்ப்புல உலகத்தாரோடு கூட நீங்க எங்கே போயிடக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க நியாய தீர்ப்புல வாசிமகள் அவள் எழுதுகிறாரு. நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினை. உலகத்துல என்ன இருக்கு? ஆக்கினை. எப்படி? அக்கினிக்குள்ள உலகான சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டுட்டு நியாய தீர்ப்புல நீங்க எல்லாம் அக்கினிக்குள்ள போறதா எப்படி இருக்கும்? நல்லா படித்து கஷ்டப்பட்டு படித்து பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக எப்படி இருக்கும்? ஆமீன். அப்போ அதான் வாசிமகள். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். இந்த சிட்சைகள் எல்லாம் நம்மளை சரிப்படுத்துவது. ஆமீன் சொல்லுங்க. இந்த சிட்சைகள்னால தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? என்ன செய்யப்படுகிறோம்? நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது இந்த கிருபை நம்ம என்ன செய்வது? ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போகிறோம். சொல்லுங்க.
எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வாசிக்க பாருங்க. சொல்றாரு. இங்கே எபிரேயருக்கு எழுதுகிற பொழுது எழுதுகிறாரு, வாசிங்க. அன்றியும் மகனே அற்பமாக எண்ணாதே, கர்த்தர் எவ்விடத்தில் அன்பு கூறுகிறாரோ மறந்து விடாதீங்க. நீங்கள் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ. எல்லாருக்கும் சிற்றைகள் கிடைக்கும். உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் தேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. உலகத்தில் இருக்கிறது போல அல்ல. நீங்கள் உங்களை சிற்றிப்பது எதற்கு என்று சொன்னால், நீங்கள் நாம் இந்த பூமியிலே பரிசுத்தராக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அதை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். மகள் நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு சொல்றாங்க. அங்கே வெளிப்படுத்துவதற்கு எழுதுகிற பொழுது வாசிக்கிறதை, நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு, நேசிக்கிறார். அன்புங்கிறது அதுதான். இந்த உலகத்தில் யாமே விலை மதிக்க முடியாதது என்னது, ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு அன்பு. ஆமே. ஏன்னா இந்த அன்பு என்ன செய்யுது நம்மை, இந்த பூமியில நமக்கு என்னது சிற்றை என்று சொல்கிறது உபத்திரம், வேதனை, சஞ்சலங்கள், கஷ்டங்கள், இந்த அல்ல. நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறவராம் என்று சொல்லுங்க. வசனத்தின்படி வார்த்தையின்படி நம்மை நடத்தி கொண்டே வருகிறவராம் என்று சொல்லுங்க. அப்போ சிறு பிள்ளைகளை நாங்கள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவர்களை சரியாக நாங்கள் வளர்த்துட்டோம்னா அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை என்ன செய்யும், அவர்கள் தானாக வளர்வராம் என்று சொல்லுவோம். அப்போ அந்த இதில் தான் நாம் இருக்கிறோம். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம், அந்த சூழ்நிலைகளை தான் இருக்கிறோம் ராமின்னு சொல்லுங்க. ஆகவே தான் நீங்கள் எழுதுங்க. அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் எழுதுகிறாராம் என்ன, அந்த சபைக்கு எழுதுகிறாராம் என்ன, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் எழுதுகிற பொழுது அங்கே லவோதிகா சபைக்கு எழுதுகிறாராம். அடுத்த வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்ன செய்வான், என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவிடத்தில் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்திருப்பது போல ஜெயம் கொடுக்கிற நிவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட. கிருபை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது, எங்க ஏசு பக்கத்தில் உட்காருவீங்க. ஆமீன். எங்க இவ்வளோ பெரிய வாக்கி நம்மளோட கொஞ்சம் வசதியானவங்க பக்கத்தில் உட்காந்தாலே என்ன எப்படி இருக்கும், அப்படியே மாறி போயிடுவோம். ஆமே. இந்த கிருபை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுதான், எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுது, ஏசு பக்கத்தில். அவர் பக்கத்தில் போயிடுவோம். அவங்களுக்கு எனக்கும் வாக்கியவான்களாம் இல்லைங்க. ஆமாம். பழைய ஏற்பாட்டில் வாங்க பரிசுத்தவான்களை விட புதிய ஏற்பாட்டில் நீங்கள் புறஜாதியாக இருக்கிற நீங்களும் நானும் ஆமீன் எப்படி இருக்கிறோம், என்ன பாக்கியம் பெற்று இருக்கிறோம். ஆமீன். என்ன சொல்கிறாரு, நான் சிற்றிப்பது எதற்குன்னு கேட்டால், ஒரு நாளிலே நீங்கள் என்ன செய்வேன், உங்களை பக்கத்திலே வைத்துக் கொள்வேன் சொல்லுவேன். பாட்டு மட்டும் பாடுவோம், பக்கத்தில் இரும் ஓஎஸ்வே. ஆனால் ஆண்டவர் அது பாருங்க சொல்ல முடியலையே. சின்ன குழந்தைகளாக இருந்தால் கேட்டால் சொல்லியிருக்கோம், நான் இயேசுப்பா பக்கத்தில் இருப்பேனே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இன்னமும் குழந்தைய விட கேவலமாக இருக்கிறோம். ராமின்னு சொல்லுங்க. வசனத்தை வார்த்தை முடிப்போம். இதோ வாசப்படியிலேருந்து என்ன செய்யறேன், தட்டுகிறேன். ஆமீன். எந்த வாசப்படியிலேருந்து தட்டுறாரா, உங்களுடைய இருதயத்துக்குள்ளேருந்து தட்டுறாரா.
சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்கக்கூடாத காலம் வரும். இப்போ அப்படிதான் இருக்கு. எல்லா பக்கமும் பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்குது. ராமன் சொல்லுங்க. ஆமீன். அதனால என்ன செய்யணும்? மேய்ப்பனுடைய சத்தம் எது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. அதுதான் சரியான ஒரு என்னது சபை பிள்ளைகளுக்குரிய ஒரு என்னது அடையாளம். எல்லா சத்தமும் கேட்க எல்லாம் என்னது. நான் ஒரு நாள் பார்க்குறேன், இந்த இடத்துல 2 பன்றி, அது ஒரு 10 குட்டி போட்டிருக்கு, இது ஒரு 10 குட்டி போட்டிருக்கு. எல்லா குட்டிகளும் ஒன்றா தான் போகுது. நல்லா கவனித்துக்கொள்ளும். எல்லாம் ஒன்றா போகுது. அந்த தாய் பண்ணி அங்கிட்டு போய் படுத்துட்டு இந்த தாய் பண்ணி இங்கிட்டு படுத்துருச்சு. இந்த 10 குட்டிக்கு 10 12 குட்டி என்ன செய்யணும் பார்த்தா, அது அது அதோடைய தாயை அறிந்து அந்த தாயிடத்தில் போய் அது என்ன செய்யுது, பண்ணி நம்மளை பேசுவாங்க பண்டி மாதிரி தின்னுட்டு உட்காந்துன்னு சொல்லுவாங்க. அது கூட என்ன செய்யுது, ஞானமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அந்த சத்தம் கேட்கணும், மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கணும். ராமேன்னு சொல்லுங்க. கடைசி நாடுகளில் அப்படிதான் இருக்கு. இயேசுவே சொல்லுகிறார், ஆமை கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள், ஆமை கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள். இயேசு அங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஆமை அந்த இயேசு கிறிஸ்து என்கிற மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கணும். ராமேன்னு சொல்லுங்க. ஏன்னா விசாசானவனும் என்ன செய்வான், இயேசுவை போல பேசுவோம். ராமேன்னு சொல்லுங்க. அங்கே அற்புதம் இருக்கு, அங்கே அடையாளம் இருக்கு, அங்கே அதிசயம் இருக்கு. இவைகள் உலகத்தில் எல்லா இடங்களையும் நடக்கலாம். ஆமே. ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் சொல்ற, இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை, எல்லாருக்கும் கதவை திறக்கக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்க. எல்லாருடைய சத்தியத்தை கேட்கக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்க. உங்கள் மேய்ப்பனவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் வச்சுக்கொள்ளணும். அந்த சத்தியம் கேட்டு அவங்க பிரசங்கம் இவங்க பிரசங்கம் கேட்டு நீங்கள் எந்த பிரசங்கத்தில் நீங்கள் பலப்பட மாட்டீங்க. ஆமே. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் அம்மா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டா தானே உங்களுக்கு புஷ்டியாகும். மாமி வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, ஆண்டி வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். ஏன்னா என்ன செய்வாங்க, அம்மா தான் என்ன செய்வாங்க, அம்மா அப்பா தான் என்ன செய்வாங்க, பிள்ளைகளுக்கு எண்ணத்தெல்லாம் கொடுப்பாங்க. ராமின்னு சொல்லுங்கள். அது போல இங்கே சொல்கிறப்போ மேற்பட்டு என்ன செய்வாங்க, இப்போ உங்களுக்காக ஊழியக்காரங்க என்ன செய்கிறோம், அவன் இப்போ நேற்று முழுக்கணும், அதான் என்ன செய்கிறோம், உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், வார்த்தை எடுக்கிறோம், எல்லாம் செஞ்சு ஏதாவது ஒன்று கொடுத்துடலாமே. இல்லை அவன் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கேன், நான் இல்லை, ஆவியானவர்களோடு பேசுகிறாங்க. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஆவியானவர் எப்படி பேசுறாங்க பாருங்க. இதோ வாசப்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு அவனோட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியா சீசரத்தில் சொல்லுகிறார், நான் இனி என்ன செய்ய மாட்டேன், அதாவது என்னது அந்த என்னது அந்த என்னது அப்போ ராபோஷன் நேரத்தில் சொல்கிறார், இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஆமாம் போஷிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இங்கே சொல்கிறாரு, அவர் சத்தத்தை கேட்டோன்னு அவங்களோட வந்து என்ன செய்வாரா, அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ உயிர் உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும், போஜனம் பண்ண முடியும். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் உயிர் உள்ளவர்களாக தான் என்ன செய்ய வேண்டும், ராஜ்யத்துக்களை பிரவேசிக்க வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. அதான் பவுல் அங்கே குழந்தைகளுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறாங்க, அநீதிமானுக்கு நீதி செய்கிற காலத்தோடு நீங்களும் போய் அங்கே சேரக்கூடாது அப்படின்னு தான் அங்கே எழுதுகிறார். ராமன் வாசி முடிச்சிருவோம். அவனோடு போஜனம் பண்ணா சொல்றாரு. அப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெயம் கொண்டிருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்க. இயேசு என்ன செய்கிறான், இந்த பூமியில என்ன செய்தான், சிலுவை மரணம் என்னது, ஜெயம். ராமேன்னு சொல்லுங்க. இந்த ரிலே பார்த்துருக்கீங்களா, ரிலே ஓடுவாங்க பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, பேட்டன்ஸ் கொண்டுட்டு ஓடுவாங்க, ஒருத்தர் முன்னுக்கு ஓடுவாங்க, இந்த ஒன்றுமே விளங்காத ஒரு கூட்டத்துக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த ரிலே ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவருக்கு பேட்டன்ஸை எடுத்துகிட்டு ஓடுவாங்க, ஓடி போயிட்டு என்ன செய்வாங்க, அதை கொடுத்தோன்னா அடுத்த ஆள் எடுத்துகிட்டு ஓடுவோம். அப்படியே மாறி 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 ஒரு 6 பேர் அப்படி ஓடுவாங்க. இப்போ ஸ்கூலுக்கு தான் போது பேபேன்னு முடிக்குது. ஆமாம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ முதல் ஓடுறவர் என்ன செய்யறாங்க, அந்த ஸ்பீடு எடுத்து கொடுத்துருவார். ஆமீன். அந்த முதலாவது என்ன செய்வாங்க, ஸ்பீடு செய்வாங்க, சரியான ஸ்பீட். ஒரு பிள்ளையோ மனுஷன் என்ன செய்வாங்க, ஒலிம்பிக்கலாம் அந்த பரிசு, அந்த தங்கத்தை வெல்லுவதற்காக என்ன செய்வாங்க, முதல் ஆள் என்ன செய்யும், ஸ்பீடாக போயிட்டு என்ன செய்வாங்க, அந்த பேட்டன்ஸ் அப்படி கொடுப்பாங்க. ஆமீன். இப்போ 2வது ஆள் என்ன செய்யும், அதை எடுத்துகிட்டு ஓடும். 3வது 4. அப்போ யார் முதல் ஜெயம் எடுத்தது, அந்த முதல் ஓடுகிற ஆள் என்ன செஞ்சாங்க,
ஜெயம் எடுத்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசு ஜெயம் எடுத்துட்டாரு. எடுத்து பேட்டன்ஸ் உங்க கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் ஓடி முடிக்கணும். நீங்கள் தொந்தாலும் ஓடக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி தான் ஓடுவீங்கன்னு தெரியும். அவர் ஸ்பீடாக ஓடிட்டார். 3.5 வருஷம் அவர் ஓடி முடிச்சுட்டாரு. இன்னைக்கு 30 வருஷம் 40 50 வருஷம் ஓடிக்கிட்டு கிடக்க இன்னும் ஓடி முடிக்க முடியல. ராமின்னு சொல்லுங்க. 3.5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார். ராமின்னு சொல்லுங்க. அதுதான் நிமிஷத்துக்குள்ள ஓடி முடிக்கணும். கிரவுண்டில் ஓடுறோன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறதல்ல. இந்த நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? 100 மீட்டர்னா இந்த நிமிஷத்தில் ஓடணும். 200 மீட்டர்னா அப்படி ஓடணும். ராமேன்னு அதுபோல் இந்த இதில் என்ன செய்யணும்? இது பயங்கரம். 5-6 பேர் நிற்பாங்க. அதே போல் என்னது நிறைய குரூப்ஸுகள் இருக்கும். வேறு வேறு டீம்லலாம் இருப்பாங்க. எல்லாம் அப்படியே நிற்பாங்க. பயங்கரமாக நின்று கொண்டு இருப்பாங்க. என்ன செய்யணும்? இப்படி தான் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இப்படி பார்த்து கொண்டே இருப்பாங்க. அப்படி என்ன செய்யும்? இப்படி வந்தோடனே என்ன செய்யணும்? இப்படி கையில் பிடிச்சி கொண்டு அப்படியே ஓடிடும். என்ன இந்த ஆள் வர்ற நேரமே என்ன செய்யணும்? ஸ்பீட் எடுத்துடணும். ராமின்னு சொல்லுங்க. இப்போ நான் அங்கேருந்து வர்றாரு. இப்போ உங்களோட டீமில் உள்ள குரூப்பில் உள்ள ஒருத்தர் வர்றாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஓடிட்டு எடுத்துருப்போம். நிற்கக்கூடாது. நின்று அடுத்த ஓடிடுவோம். ராமின்னு சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ராமின்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. நான் என்ன செய்யணும்? வாசிக்க மகள், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி செய்வேன். ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். எங்கே போய் முடிக்க வேண்டும்? இயேசுவின் பக்கத்தில். அப்போ நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்க? இயேசுடைய குரூப்பில் இருக்கீங்க. ராமின்னு சொல்லுங்க. ஸ்கூல்லலாம் இந்த காலேஜ் ஸ்கூல்லலாம் ஹவுசஸ் இருக்கும். நிறைய ஹவுசஸ் இருக்கும். 4 ஹவுஸ் இருக்கும். நெப்டியூன் இருக்கும். அப்படி இப்படின்னு ஒரு மாஸ் நெப்டியூன் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவிலேயும் நிறைய பேர்கள் இருக்கும். வள்ளுவர் ஹவுஸு, அண்ணா ஹவுஸு, அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அதில் அந்த செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ்னு பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செலக்ட் பண்ணி அதில் நிறைய பேரை வச்சுருக்கோம். வராமல் சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் செலக்ட் பண்ணி உங்களை ஒரு முக்கியமான ஒரு ஹவுஸில் வச்சுக்க. வராமல் சொல்லுங்க. இதை எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது என்ன நடக்கும்? நீங்கள் வெற்றி சிறக்கிறோம். அப்போ நீங்கள் வெற்றி சிறந்தவுடைய ஊழியத்தில் இருக்கீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வெற்றி சிறந்தவுடைய பங்கில் இருக்கிறீங்க. ஆமை. அதனால தான் அங்கே சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அது விலகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த ஓட்டு பந்தயத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? ஓடி முடிக்க முடியாது. ஆகவே இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நமக்கு கிருபையை குறித்து பேசியிருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆமென். நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டுமா? எப்படி இருக்கணும்? நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் பக்கத்தில் தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 7 மினிட் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக.